இந்த பையனுக்கு மனுஷங்க தொட்டாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால அவன் ஒரு மேன்ஷனில் அவன் மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட தனிமையை போக்குறதுக்காக ஒரு சயின்டிஸ்ட் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நான் உனக்காக ஒரு ரோபோட் மேக் பண்ணி தரேன், ஆனால் அதோட விலை $500,000 சொல்கிறாங்க. ஆனால் அவன் பெரிய பணக்காரனால அதை வாங்கிக்கிறதுக்கு சம்மதிக்கிறான். அவனுக்கு அந்த ரோபோட்டை டெலிவரி கொடுக்கறதுக்கு நாள் அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு ஜூனியர் சயின்டிஸ்ட் வந்து தெரியாமல் ஒரு சோடா பாட்டில் அந்த ரோபோட் மேலே போட்டிருந்தாங்க. அதனால அங்கேயே அந்த ரோபோட் செயலிழந்து போயிருது. அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்போ தான் அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே இவரோட எக்ஸு கான்டாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரோபோட் மாதிரி நடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவள் என்னதான் மறுத்தாலும் அவளை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. மறுநாள் அவன் வீட்டுக்குள்ள ரோபோட் மாதிரி ரெடி பண்ணி காதில் ஒரு இயர்பட்ஸும் மாட்டி அனுப்பி விடுறாங்க. ஆனால் அங்கே போய் ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லாதனால அவங்க பேசுகிற எதுவுமே இவளுக்கு கேட்கல. இந்த ரோபோட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டியை அன்லாக் பண்ண சொல்கிறான். அதனால அவள் கோபத்தில் அந்த பெட்டியவே உடைச்சிடுறான். இது அவனுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான ஐடியாவாக தெரிஞ்சு அதுக்கப்புறமா இவளை அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறான்.